உம் சித்தம் நிறைவேற ஒப்புவித்தேன், என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா ராஜாவாகிய அமத்சியா மரித்த பிற்பாடு அவனுடைய 16 வயதுள்ள குமாரனாகிய உசியா அந்த ஸ்தானத்திலே ராஜாவானான். உசியா 52 வருடங்கள் எருசலேமில் அவன் அரசாண்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக காணப்பட்டதானே சகரியாவினுடைய ஆலோசனைப்படி தேவனை தேட மனதுள்ளவனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ராஜ்யபாரம் மிகவும் பலப்பட்டது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அவன் பிரவேசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனும் மற்ற ஆசாரியர்களும் உசியாவை நோக்கி, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு உகந்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கு அது அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை, அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தலத்தை விட்டு நீ வெளியே போம். நீர் மீறுதல் செய்து இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இருக்காது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது உசியா மிகவும் கோபம் கொண்டவனாக அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்துக் கொண்டு ஆசாரியரோட கோபமாய் பேசின பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. உசியா கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆனால் கர்த்தரின் நியமங்களுக்கு எதிர்த்து நின்ற பொழுது, அவன் துணிகரங்கண்ட பொழுது தன்னுடைய அந்த மிகுதியான வாழ்நாட்களை குஷ்டரோகியாக அவன் கழிக்க வேண்டி நேரிட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை தேடுகிறதான பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையில் நாம் காணப்படுகின்றதான பொழுது தேவன் நியமங்களுக்கு விரோதமாய், கட்டளைகளுக்கு விரோதமாய், மனம் மேட்டின்மை கொண்டவர்களாய், பெருமை கொண்டவர்களாய், துணிக்கரம் கொண்டவர்களாக காணப்படுகிறதான பொழுது தேவனுடைய சமூகத்தை அசட்டை செய்து காணப்படுகிறதான பொழுது தேவன் நம்மை மறந்து விடுகிறவராய் காணப்படுகிறார். ஆகினால் தேவனுடைய சமூகத்தை ஒரு நாள் அசட்டை செய்யாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே நம்மை தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் அவர் நமக்கு தந்திருக்கிற சகல விதமான பிரமாணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிறதான பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். ஆனால் அதற்கு விரோதமாய் செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த உசியத்தினுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்தது போல பலவிதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க வேண்டி நேரிடும். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு தருகிறதானே சகல விதமான பிரமாணங்களும் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதானே அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் கை கொண்டு வாழும்படியாக தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அந்த பாதையில நடப்பதற்கு நமக்கு கிருபைகளையும் பலத்தையும் தருவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய அந்த நியமங்களுக்கு எதிராக, உம்முடைய சட்டங்களுக்கு விரோதமாக நாங்கள் மனமேற்றின்மை கொள்ளாதவர்களாக உம்முடைய சமூகத்திலே எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி அந்த செம்மையான வழியில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. எங்கள் மனம் போன்ற போக்களை நாங்கள் வாழாதவர்களாக
தகப்பனே, உம்முடைய சுத்தத்தின்படி பரிசுத்த ஆவியான நீர் எங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து உம்முடைய வேத பிரமாணங்களை வாழ்க்கையில கை கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. வழி நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேற்றினீர்